ஆர்ஜே பாலாஜினாலே ஒரு மாதிரி காமெடியா பார்த்திருப்பீங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு உண்டான நேரம் நான் நினைக்கிறேன். பயங்கர எமோஷனலா பண்ணிருக்காரு. செம்ம படம் வந்து செம்ம ஒருத்தர். ஆர்ஜே பாலாஜிக்கு இது ஒரு நல்ல படம். மஸ்ட் வந்து தியேட்டர்ல பாருங்க. ஆர்ஜே பாலாஜி எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுவாரா தெரியல. அவ்வளோ சாக்கல் பேபியை தான் நம்ம பார்த்திருப்போம். சில படத்துல அப்படியே வருவாரு, அப்படியே கியூட்டா காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இதுல அது ஒரு படி மேல போய் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்குலாம் கரியர் பீக் சான்ஸே இல்லை. சரியான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். படம் செமையா இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சுக்குலாம் இல்லை, ஹாலிவுட் படம் தான். ஆர்ஜே பாலாஜிக்குலாம் கரியர் பெஸ்ட். சரியான படம். இந்த படத்துக்குலாம் நிறைய விமர்சனம் வரணும், அதை பார்த்து நிறைய மக்கள் வரணும். கண்டிப்பா குழந்தைகளுக்கான படம் இல்லை, ஏ சர்டிஃபைட் படம் தான். பட் குழந்தைகளை தவிர பாக்கி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சொர்க்கவாசல் படம் பார்த்துட்டு வரேன். அதை வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன்னா படம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல விரும்புறேன். காரணம் என்னன்னா, என்னடா இவன் கெட்ட வார்த்தை போட்டு பேச அப்படின்னு நினைக்காதீங்க. காரணம் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி நிறைய நல்ல படங்களை கெடுக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல படத்தை கெட்ட வார்த்தை சொல்லி அழகா உயர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் வந்து அந்த சினிமாவோடைய பேஷன் நிறைய பேர் லவ் பண்றாங்க. ஆர்ஜே பாலாஜினாலே ஒரு மாதிரி காமெடியா பார்த்திருப்பீங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு உண்டான நேரம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து காமெடிக்கு எங்கேயுமே இடம் கொடுக்காம பயங்கர எமோஷனலா பண்ணிருக்காரு. செம்ம படம் வந்து செம்ம ஒருத்தர் உண்மை சம்பவம்ன்ற நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது உண்மை சம்பவமா என்னன்னு தெரியல. பட் ஆர்ஜே பாலாஜிக்கு உண்டான நேரம், அப்புறம் செல்வராகவனுக்கு உண்டான நேரம்னு சொல்லலாம். பாலாஜியோட பட லிஸ்ட்ல வந்து மெயினான படமா இருக்கும். அந்த குற்றவாளிகள் வந்து உருவாகிறாங்களான்னு கேட்டா உருவாக்கப்படுறாங்கன்னு தான் தெளிவா காமிச்சிருக்காங்க. வெளி அரசியலும் சரி உள்ள அரசியலும் சரி பயங்கரமா பேசியிருக்காங்க. படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. நல்ல படம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது ஒருவேளை அந்த ரத்தம் அதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் படம் வந்து செம்ம ஒர்த்து. படம் தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. இதில் யாரும் இருக்காங்க. கருணாசு உண்மையிலே அருமையா நடிச்சுக்கிறா போல. அதே மாதிரி அருண் மியூசிக் டைரக்டர், அவங்க அப்பாவும் நல்லா அருமையா நடிச்சுக்கிறா போல. எல்லாருமே நல்லா இயல்பாவே நடிச்சுக்கிறாங்க. என்னவா ஏற்கனவே இவங்க தப்பு பண்ணிட்டு போயிட்டு இப்ப நடிச்சா மாதிரி இருக்குது. இப்போ பாலாஜில குற்றவாளி மாதிரி நடிச்சுக்கிறா போல, கைதி மாதிரியே நடிச்சுக்கிறா போல. ஒரு கைதிக்கு என்ன தனித்துவமா அது மாதிரி கைதி கூட இருந்து பயணிச்சு நடிச்சுக்கிறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. சொர்க்கவாசல் அவர் புதுசாக பண்ணியிருக்க ஆர்ஜே பாலாஜி. 5 சீக்வல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில். அப்புறம் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் லாக் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓவராலாக நான் அது கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு படத்தில். அவ்வளோதான். அவர் ரொமான்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது படம். ஓவராலாக பார்க்கலாம் ஒரு வாட்டி படம். அவ்வளோதான். வைலன்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன் இருக்குது. அதான் ஏ வச்சிருக்காங்க சர்டிஃபிகேட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவர் ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கும் ஏ வச்சிருக்காங்க. அவ்வளோதான் ப்ரோ. அவர் யாருக்கு நல்லா இருந்துச்சு. அவருக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் சீக்வல்ஸ் இருக்குது. அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ப்ரோ. டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து பார்க்கலாம் ப்ரோ. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. அது எல்லாரும் தியேட்டரில் பாருங்க. ஒரு இப்போ ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி சேனலில் பார்த்துருப்போம். ஒரு த்ரில்லிங்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. செல்வராகவனும் சரி, கருணாசும் சரி, எல்லாருமே அவங்க ஃப்ரேம் நல்லா நடிச்சிருக்காங்க. செல்வராகவன் பற்றி நம்ம சொல்லவே தேவை. அவர் எப்படி ஒரு ஆக்டராக இருக்கட்டும், ஒரு டேரக்டராக இருக்கட்டும், இந்த ஒரு படத்துக்கு வந்து அவர் எஃபெக்ட் போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு இது ஒரு நல்ல படம். மஸ்ட் வந்து தியேட்டர்ல பாருங்க. சொர்க்கவாசல் உண்மையிலே இது வந்து மோசமான வாசல், ரியாலிட்டியில சொல்றேன். ஆனா கண்டிப்பா சொர்க்கவாசல் படத்துக்கு போய் எல்லாம் பாருங்க, நல்லா இருக்கு. ஆனா என்ன, இப்ப இருக்கிற யூத் ஜென்ரேஷன்லாம் வந்து கண்டிப்பா இதெல்லாம் பார்த்து வந்து ஒரு கெட்டு போறதுக்கு உண்டான விஷயம் தான். இருந்தாலும் படமா பார்க்கும்போது இது எதுவும் பெருசாக தெரியல. எல்லாமே நல்லா இருக்கு. அது எல்லாமே என்னன்னா, இதில் படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம செல்வராகவன் கேரக்டர், அப்போ இந்த கருணாஸ் கட்டபொம்மன் ஒரு கேரக்டர் வராது. ஐயோ, அவர் கட்டபொம்மனா உண்மையிலே கட்டபொம்மனா வாழ்ந்துருக்காரு கேரக்டரை பார்க்கும்போது. அது அப்புறம் செல்வராகவன் கேரக்டர், அது இல்லாமல் ஆர்ஜே பாலாஜிலாம் இந்த அளவுக்குலாம் பண்ணுவாரா தெரியல. அவ்வளோ சாக்கல் பேபியை தான் நம்ம பார்த்துருப்போம். சில படத்தில் அப்படியே வருவார், அப்படியே கியூட்டா காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இதில் அது ஒரு படி மேலே போய் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்லாமல் என்னன்னா, இதில் என்ன ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, அம்மா சென்டிமெண்ட். அங்கே அம்மா சென்டிமெண்ட் எங்கேயுமே ஃபீல் கனெக்ட் ஆகல. என்னடா அம்மா வராங்க, கட்டிக்கு போற பொண்ணு இருக்கு அப்படிங்கும் போது எங்கேயுமே வந்து அந்த ஃபீல் அம்மான்ற ஒரு வழி எங்கேயுமே கொடுக்கல. குற்றவாளிங்க திருந்துறதுக்கு ஒரு பார்க்கலாம். அது பிட் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி, கொலை பண்ணுறவங்களும் சரி, கஞ்சா கடத்தலும் சரி, எல்லாருமே வந்து ஆயுள் கைதே தான் இருக்கிறாங்க. நம்ம புயல் ஜெயிலில் இந்த சம்பவம் வந்து சென்ட்ரல் ஜெயிலில் இந்த சம்பவம் நடந்தது. ஒரு கலவரம் ஒன்று நடந்தது. அது உண்மை சம்பவமாக தான் இந்த படம். இது படம் உண்மையில் நல்லா இருக்குது. அது நடக்கிறதானே எடுக்கிறாங்க படம். நடக்காத யாரும் எடுக்க முடியாது படமே. வைலன்ஸ் ஓவரா இருக்கு. செக்ஷுவல் கண்டென்ட் பெருசா கிடையாது. ரத்தம் திரிக்கல் காட்சிகள் நிறைய இருக்கு. ஒரு ஹாலிவுட் படம் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கும் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு. செல்வராகவன், சோபா சக்தி, பாலாஜி சக்திவேலு, ஆர்ஜே பாலாஜிக்கெல்லாம் கரியர் பீக் சான்ஸே இல்லை. சரியான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தமிழ்ல இந்த மாதிரி படங்கள் வரதில்லை, மலையாளத்தில் மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்றதை பிரேக் பண்ற மாதிரி ஒரு படம். வைலன்ஸ்ல இருக்க அதான் சொல்றேன். அந்த வைலன்ஸ்க்காக தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஆர்ஜே பாலாஜிக்கு உண்டான பக்குவமான டைம் இது. காரணம் வந்து டைரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து இப்போ இந்த படம் அவருக்கு பெருசா பேசப்படும். செல்வராகவன் ஆக்டிங் எதை சொன்னேன், நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையா இருக்கு. இவங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜிக்காக பார்க்கலாம். மற்றபடிக்கு கதைன்னு சொல்ல இருக்கும். இது ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்ததால கொஞ்சம் கதை ஸ்லோவாக தான் போகும்.
பட் ஆனால் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் ஒன் டைம் தான் பார்க்கணும். ஃபேமிலியோட மட்டும் பார்த்துக்காதீங்க தயவு செஞ்சு. ஒரு கேரக்டர் செட் ஆச்சு. எப்பவுமே நம்ம அவரை ஃபன்னா தான் பார்த்துருப்போம். இல்லை இந்த வந்து பார்த்தோன்னா ஒரு புது ஜானல் இருக்குது. பட் அதுக்கு வந்து செட் ஆகுது. வந்து யாரும் எந்த எதிர்ப்பு இல்லாமல் நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் படம் ஃபுல்லாக வைலன்ஸ் தான் ப்ரோ. ஒரு காமெடி கிடையாது. படம் ஃபுல்லாக வைலன்ஸ் தான். வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது படம். ஆனால் விறுவிறுன்னு தான் போகுது. இதை பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷன்லாம் வந்து ஒரு தப்பே செய்யாத ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போயிட்டு என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு எல்லாத்துக்கும் அப்புறம் கற்றுக்கிட்டு வரான்ற ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க வேறு மாதிரி கொஞ்சம் காட்டியிருக்கலாம். ஓகே சினிமாக்காக பண்ணியிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஓகே அது மாதிரி ரியாலிட்டி யாரும் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான். ஐயோ அவர் வரைக்கும் செதுக்கியிருக்காங்க ஐயா. அவர் கேட்டலாம் அவர் சரியா, அவர் டயலாக் சரி, அப்படியே அணுவாக ரசிச்சு அவர் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம பார்க்கும்போதும் போர் அடிக்கல. என்னடா திடீர்னு அவர் இறந்துருவாரு, ஐயோ இறந்துட்டப்போ ஃபீல் ஆச்சு. என்னடா திடீர்னு இறந்துட்டாருன்றது. அவர் கேரக்டர் க்ளோஸ் ஆனோடனே படமே எனக்கு தெரிஞ்சு எண்டு போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. அதில் கருணாஸ் சார் கட்டபொம்மன், அவர் போலீஸாக வராரு, அவரோட சில விஷயங்கள் பண்ணாங்க, அவர் நல்லா இருந்தது. அது இல்லாமல் நம்ம நட்டி சார் வராரு. நட்டி சார் அப்படியே நெஞ்சு ஓடி படம் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு போறாரு. அவர் கேரக்டர் வந்து நிக்கல. ரொம்ப நின்ன கேரக்டர்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் செல்வராகவன் கேரக்டர், அப்புறம் கருணாஸ் கேரக்டர் ரொம்ப நல்லது. அப்புறம் டிஜிபின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அது ஒரு கேரக்டர் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. படம் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். த்ரில்லர் எப்படி இருக்கு? த்ரில்லர் அது அடுத்தது என்ன வரும், இவன் என்ன பண்ணுறானா, இல்லை அது மாதிரி நடக்குமா அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. ஆனால் பொறுமையாக பார்க்குற மாதிரி இருக்குது படம். நல்லா தான் இருக்கும். அந்த ட்விஸ்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்த்து கரெக்டா வந்துருமா? இல்ல நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்? இல்லை நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைய இருக்குது. இல்லை உள்ள வந்து பாருங்க, படத்துல வந்து ட்விஸ்ட் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். படத்துல போய் பார்த்து ஓகே. ஆர்ஜே பாலாஜி அந்த கேரக்டர் செட் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆச்சு. அவர் நல்லா வளர்ந்துட்டு வராரு. இது மாதிரி ஒரு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணலாம். அவங்களோட டேலண்ட் எப்படின்னு வெளில தெரியும். மத்தவங்க எப்படி நடிச்சாங்க? கருணாஸ் சார், செல்வராகவன் சார்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கடைசி படம் நடிகர் இருக்கும், நல்லா தான் நடிச்சிருக்காரு. செல்வராகவன் சாரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரேமுக்கு வந்து அவருக்கு முழுக்க செல்வராகவனுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம், வந்து பாருங்க. டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எப்படி? டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. உண்மையில டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் கையில் தான் அந்த படத்தோட இதுவே இருக்கு. அவர் வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அந்த படத்தை எடுக்கிறார், அதுக்கப்புறம் தான் நடிக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து இது பண்ண முடியும். படம் நல்லா வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் நல்லா தான் எழுதியிருக்காங்க. ஸோ மஸ்ட் வந்து தியேட்டர் வந்து பாருங்க. சாக்கல் பேபியை பார்த்துருப்போம். சில இடத்துல காமெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருப்பாரு. அது ஒரு படி மேலே போய் ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. அது இல்லாமல் எல்லாம் ரியாலிட்டியாக அழுது அப்படியே அப்படிலாம் அழுக வச்சு நம்மளே ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். போன வாரத்துக்கு அந்த படத்துக்கு பெட்ரு. 10க்கு ஒரு 7 மார்க் கொடுக்கலாம் சார். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். பக்காவா என்ன சொல்றது, ராயனுக்கு அப்புறம் 2வது செல்வராகவன் பார்க்குறேன். ராயன் படத்தில் எப்படி தனுஷுக்கு பக்கப்பலமாக இருக்கிறா போலோ, உண்மையிலேயே வந்து இதில் வந்து ஜெயிலில் வந்து ஒரு பக்கப்பலமாக ஒரு 8ஆவே இருக்கிறாரு. அவர் இறந்த பிறகு தான் கதையை நவுறுது, பக்காவாக நவுறுது. அவர் இறந்துடுறாரு, விஷம் வச்சு கொண்டுடுறாங்க. அதில் கதை ஸ்பீடாக வருது. மியூசிக்கில் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படம் ஓவராலே நல்லா இருக்கு. நல்ல படங்களை கெடுக்காதீங்க, தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்க. பிடிக்கலன்னா அழகா மூடி எழுந்துட்டு போகலாம். அந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு அதே மாதிரி விமர்சனம் பண்ணாதீங்க. தேங்க்யூ.